ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது. அதற்கு தான் மிக வேகமாக ஓட முடியும் என்ற கர்வம் அதிகம் இருந்தது. அந்த காட்டிலேயே மெதுவாக செல்லும் ஒரு ஆமையை பார்த்து ஒரு நாள் முயல் கேலியாக, "உன்னால் என்னுடன் ஓட்டப்பந்தயம் வைக்க முடியுமா?" என்று கேட்டது. ஆமை முயலின் கர்வத்தை அடக்க நினைத்து பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு நடுவே ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. ஒரு குறிப்பிட்ட இடம் முடிவாக அறிவிக்கப்பட்டது. பந்தயம் தொடங்கியதும் ஆமை மெதுவாக செல்வதை பார்த்து முயல் சிரித்தது. முயல் மிக வேகமாக தாவி ஓடியது. ஆமையோ அதன் இயல்புப்படி மிக மெதுவாகவே சென்றது. முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் பின்னால் திரும்பி பார்த்தது. ஆமை வெகு தூரத்தில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. ஆமை இவ்வளவு மெதுவாக வருகிறது, அது வருவதற்குள் நாம் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்து முயல் ஒரு மரத்தின் அடியில் படுத்து தூங்கியது. ஆமையோ முயல் தூங்குவதை கவனிக்காமல் தொடர்ந்து ஒரே சீரான வேகத்தில் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. அது முயலை தாண்டி முடிவு கோட்டை நெருங்கியது. சற்று நேரம் கழித்து தூக்கம் கலைந்து எழுந்த முயல் கண் விழித்து பார்த்தபோது ஆமை முடிவு கோட்டின் பக்கத்தில் சென்று விட்டது. தூக்கத்திலிருந்து எழுந்த முயல் வேகமாக ஓடத் துவங்கியது. ஆனாலும் ஆமை ஏற்கனவே முடிவு கோட்டினை அடைந்து வெற்றி பெற்றது. முயல் தன் தோல்வியை கண்டு வருந்தியது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அகந்தை கூடாது, கர்வம் கூடாது. பொறுமையும் நிதானமும் இருந்தால் எந்த செயலிலும் வெற்றி பெறலாம். மெதுவாகச் சென்றாலும் தொடர்ந்து முயற்சித்தால் இலக்கை அடையலாம்.